அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி திமுகவில் முக்கியமான நம்பர் 2 பொசிஷனுக்கு வரப்போகிறாங்க, அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுது. அது உண்மையிலேயுமே அப்படி தான் நடக்குதா அல்லது பின்னணியில் வேறு சில விஷயங்கள் பேசப்படுதா அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கி நம்ம விவாதிக்கலாம். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா கூட்டணிகளில் என்ன தான் நடக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா கூட்டணிகளுக்குள்ளேயும் அடிச்சுக்கிறாங்க, கூட்டணியவும் மதிக்கிறதில்ல. வைகோவே திமுகவில் தனக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படின்னு தான் இங்கே தாவேகா கூட்டணியில் வந்து சேர்றாரு. இங்கேயும் அவரை அவமதிக்கும் வகையில் நாஞ்சில் சம்பத் கூறிய கருத்துக்கு இதுவரைக்கும் தாவேகாவிடமிருந்து எந்த கண்டனமும் வரலையே, ஏன் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா வி த லீடர்ஸ் கட்சியில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அந்த பார்ட்டி அந்த இயக்கத்தில் அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அது என்ன பிரச்சனை, என்ன அங்கே பெருசாக வெடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்தும் பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. அண்ணாமலை ஆரம்பித்த வி த லீடர்ஸ், அதில் வந்து என்ன அப்படின்னா அவர் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணார் இல்லையா, மந்த்லி டார்கெட் மாதிரி. மந்த்லி டார்கெட் மாதிரி, ஆமாம். அதாவது அந்த டார்கெட், அந்த எண்ணிக்கை உண்டான நபர்கள் வந்து இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொன்னார். ஆனால் அதுவே வந்து ஆல்ரெடி சேர்ந்துருக்காங்கல்ல. விஷால் வந்து நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடிச்ச அப்புறம் தான் கல்யாணம், அது மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஆமாம் அதே மாதிரி தான். ஆனால் அந்த ஒரு முடிவு என்பது ஏற்கனவே சேர்ந்துருப்பாங்களே இயக்கத்தில், அவங்களுக்கு வந்து ஒரு அயற்சி ஏற்படுத்தியிருக்கு. எப்படா ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம், மேட்ருக்கு வாங்க. அதுதான் வந்து இங்கே ஏற்கனவே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எத்தனை பேர், 20 லட்சம் பேர் சொல்கிறாங்க இல்லையா, அத்தனை பேர் வந்து இவர் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இவரோட நோக்கம் என்னவாக இருந்தது, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தான் வந்து போட்டி போடுற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் வந்து கட்சியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்றதான் இது வரைக்கும் இயக்கத்தில் சேர்ந்தவங்களோட குரலாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சோர்வு வந்துருச்சு, அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறது. ஏன்னா அண்ணாமலைக்கு பொதுவாக ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா அர்பன் பாலிடிக்ஸ், அதாவது நகர்ப்புறங்களில் அவர் நல்ல அரசியல்வாதியாக அறியப்படுறார். ஆனால் கிராமப்புறங்களில் வந்து அவருக்கு ரீச் கொஞ்சம் கம்மி தான்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. பாஜக செயல்பட்ட போதும் அதுதான் இருந்தது. இப்போ வந்து இந்த புது இயக்கம் வந்து கிராமப்புறங்களில் பெருசாக வந்து மக்களிடத்தில் போய் சேரலை, அதுக்கு உண்டான கட்டமைப்புகள் வந்து வலுவாக இல்லை, இவங்களோட திட்டங்கள், இவங்க செய்யக்கூடிய பல நிகழ்ச்சிகள் வந்து மக்களிடையே இன்னும் முழுசாக போய் சேர மாட்டேங்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராமப்புறங்களில் வந்து அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தினா மட்டும்தான் இதுக்கான ரீச் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த நம்பர்ஸ் வந்தால் தான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்ற முடிவை கைவிட்டுட்டு உடனடியாக கட்சி ஆரம்பித்து உடனடியாக கட்டமைப்பை வலுப்படுத்தினா மட்டும்தான் அந்த இயக்கத்திற்கான சர்வைவல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இப்போ இருக்கவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவை சேர்த்துக்காதீங்க. அதாவது பாஜகவினர் தொடர்ந்து கட்சிக்குள்ளே வர்றாங்க இல்லையா, பாஜக ஆதரவு பெற்று வர்றாங்கல்ல, அவங்கள வந்து அதை எப்படின்னா பாஜகலையும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து சேர்த்துக்காதீங்க. ஏன்னா அவங்கள தொடர்ந்து இந்த இயக்கத்தில் உள்ள விட்டீங்க அப்படின்னா பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது உண்மையாக அது வந்து மக்களுக்கு தெரியுது. அதனால் வரக்கூடிய கூட்டங்களில் பாஜகவினரை சேர்க்காம தனிச்சு உங்களை நம்பி வந்த சாமானிய மக்கள் நடத்தக்கூடிய கூட்டமாக நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரலும் அந்த இயக்கத்தில் இப்போ வந்து அதிகமாக கேட்குது. இப்போ அதனால் இந்த 2 கோரிக்கைகளையும் அண்ணாமலை வந்து எப்படி கையாள போகிறார், அவரோட முடிவுப்படி உள்ளாட்சி தேர்தல் வர்ற வரைக்கும் இதை வந்து இயக்கமாகவே வச்சுருப்பாரா, இல்லை வந்து தடாபுடலாக கட்சியாக கன்வெர்ட் பண்ணி முழுநர் அரசியலில் வந்து இறங்குவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் கிளம்பியிருக்கு. ஆமாம். இப்போ நம்ம அப்படியே இன்னொரு வெர்ஷன், ஒரு ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா தாவேகா கூட்டணிகளில் என்ன தான் நடக்குது. முதல்ல தாவேகா கூட்டணிங்கிறது நாம் ஒரு அடையாளத்துக்காக பேர் வைக்கல. கடைசியாக விஜய் வச்ச கல்லாப்பட்டி கூட்டணி தான் இருக்குது. இவங்க பேரை மாற்றி எந்த பேரும் அந்த கூட்டணிக்கு வைக்கல. இப்போ அந்த கூட்டணிகளுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல விசிக, மதிமுக, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் எல்லாம் சேர்ந்து திமுகவிட மோதினாங்க. திமுகவும் இவங்க எல்லாரையும் விமர்சிச்சிச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா விசிக விசஸ் மதிமுகன்னு அவங்களுக்குள்ளே அந்த பிரச்சனை மாறுது. அதற்கு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா விசிக உள்ள பிரச்சனை மாறுது. எப்படின்னா வன்னியரசு ஒரு கருத்து சொல்கிறாரு, அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் ஆதி திராவிடர் நலத்துறையிலிருந்து சமூக நீதித்துறையாக மாற்றப்பட்ட விவகாரத்தில் கருத்துக்களை வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க.
இது அந்த கட்சிகளுக்குள்ளேயே பெரிய ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பில் விசிகா முன்னாடி மாதிரி இல்லை. இவர் வந்து வன்னியரசு எதிர்த்து பேசுகிற போகிறதெல்லாம் சபாநாயகர் தடை போடுறாரு. இன்னொரு புறம் திருமாவளவன் அமித்ஷா வந்து தனக்கு ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதே பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு புறத்தில் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிமுக உள்ளேயும் பிரச்சனை. மதிமுகவில் 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்கு போயிட்டு வந்த நேரத்தில் வைகோ பேச்சுக்கு மீறி ராஜினாமா செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க தள்ளி நிற்கிறாங்க. அப்போ இதுவும் கட்சிக்குள்ளேயும் பிரச்சனையாக மாறுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா விசஸ் மதிமுகன்னு வந்து நிற்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சியினுடைய கூட்டணி தலைவராக இன்றைய தேதியில் இருக்கிறவர் அந்த கட்சிக்குன்னா விஜய் தான் இருக்கார். முதல்வர் விஜய் தாவேகா தலைவர் அவர் இருக்கார். அவர் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பே கிள்ளி இருக்க வேண்டாமா? அதாவது விசிக விசஸ் மதிமுகன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. மதிமுக தலைவர் கடுமையாக விசிகாவை விமர்சித்தார். காரணமாக விசிக பொதுவெளிகளில் வந்து அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, தேவையில்லாமல் வைக்கிறாங்க. அமைச்சர்கள் மீது வைக்க வேண்டியதானே, அமைச்சர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதானே, முதல்வர்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நாங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவோம், கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு செயல்படணும். ஐயுஎம்மும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் கிளை கூட இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு திமுகவில் கொடுத்தாங்க. அந்த திமுக விமர்சிக்க வேண்டியதானே கடந்த 5 ஆண்டு காலங்களில் அப்படின்னு வைகோ தனது விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அப்புறம் நோபல் பரிசு கொடுக்கணும்னு இருந்தாரு. திரும்பவும் அண்ணன் சொல்லி கொடுத்தா நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு கிண்டலாக பதிலடி கொடுத்துருந்தார். இந்த பிரச்சனை அப்பயே ஒரு விமர்சிச்சிருக்க வேண்டாமா? விசிகாவை வெளியேற்றுவதற்கான திட்டமிடல் நடந்துகிட்டு இருக்கு, அல்லது விஜய் தான் அதை பண்ணுறாரான்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. நாமளும் அதை பேசியிருந்தோம். ஏன்னா அதற்கு காரணமாக பாமக உள்ளே வர்றதுக்கான எல்லா சமிஞ்சைகளும் தெரியுது. ஆனந்தா இருக்கலாம், ஆதவர்ஜுனாவாக இருக்கலாம், அமைச்சர்கள் மாறி மாறி பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அன்புமணி ராமதாஸுக்கு இவங்க அளித்த முக்கியத்துவம் விசிகாவினரை கொதிப்படைய செய்யலை. அதற்கு பதிலாக அது அவங்க பார்த்துக்கலாம், அவங்க வந்து கூட்டணிக்கு வரலையேங்கிற மாதிரி தான் மேம்போக்காக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. திமுகவோட கடந்த காலத்தில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, பாமக பாஜக இருக்கிற இடத்துல விசிக இருக்காதுன்னாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களே தாவேக்கோட கூட்டணியில் இல்லையே, அந்த ஆட்சியில் தானே பங்கு பெற்றிருக்கோம், நாங்கள் கூட்டணியில் இருந்தால் தானே அதை பற்றி பேசணுங்கிற மாதிரி அதை ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மதிமுக தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை நாள்தோறும் பேசுகிறாரு. இந்த அரசு நல்லபடியாக செயல்படுது, ஆட்சியை கவிழ்க்க திட்டமிடுறாங்க, இது வந்து ஒருபோதும் நடக்காது, இந்த ஆட்சி இன்னும் கூடுதல் செல்வாக்கோட ஒருவேளை கவிழ்த்தா பெரிய செல்வாக்கோட வெற்றி பெறும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஜய் தனிப்பட்ட முறையில் சில மணி நேரங்கள் அவரோட செலவிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் அழைப்பும் கொடுத்துருக்காரு. விஜயும் மதிக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக வைகோ இருக்கிறார். விஜய் வெற்றி பெற்ற பிறகு வைகோ வீட்டுக்கு போனார், பார்த்தாரு, வந்தார். அவங்க வீட்டில் இருந்து 2 பேரே இவங்கள் தான் வாக்களித்தார் அப்படின்னு சொன்னதெல்லாம் திமுக வட்டாரத்துலேயும் சலசலப்பை ஏற்படுத்தினுச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் இவ்வளவு பகையை சம்பாரிச்சிருக்காரு வைகோ. யாருக்காக? விஜய்க்காக, தாவேக்காவுக்காக. அவர் சொன்னார், தாவேக்காவுக்கு கேடயமாக நான் இருப்பேன் அப்படின்னாரு. ஏன்னா விசிகாவை எதனால் விமர்சிக்கிறாரு வைகோ? திமுக பார்வையிலிருந்து பார்த்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு இவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனால் மதிமுக பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது விசிகா பொதுவெளியில் தாவேக்காவை விமர்சிக்குது அரசியல் ரீதியாக. அது பண்ணக்கூடாது, அது தவறுன்னு தாவேக்காவின் குரலாகவே ஓங்கி ஒலித்தவர் வைகோ. அதே மாதிரி தான் திமுக மீதும் கடுமையான விமர்சனங்களை வச்சார். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இது எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்துச்சு, கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு தான் நான் எதுவுமே பேசலை அப்படின்னு தன் மீது பழி போட்டுக்கிட்டு திமுக அரசின் மீதான விமர்சனத்தையும் வைத்தார். இன்னும் சொல்லப்போனால் உச்சகட்டமாக விஜய் தான் 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு சொல்லி அது சர்ச்சையாகி விஜய் அரசுக்கு எதிராக மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப கூட விஜய் மீதான பழியை தன் மீது எடுத்து போட்டுக்கிட்டார். விஜய் சொல்லலை, நான் தான் சொன்ன 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு அந்த குதிரை பேர புகாரை தன் மீதே போட்டுக்கொண்டார். காரணம் தாவேக்கா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் வந்து நின்னார். துரை வைகோவும் பீடை ஒழிந்தது அப்படிங்கிற மாதிரி திமுக மீதான விமர்சனத்தை வச்சு தாவேக்காவோட இன்னும் நெருக்கமாக செயல்பட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தாவேக்கா எப்படி மதிச்சிருக்கணும்? உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருக்க வேண்டாமா? ஏன்னா அவர் கேடயமாக செயல்படுறங்கிறாரு. அவரோட கிரெடிபிலிட்டி வந்து மிக பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்க போது கூட தாவேக்கா மீதான தனது ஆதரவை எந்த நிலையில அவர் விட்டு கொடுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு விசுவாசமாக இருக்கிறார். ஆனால் தாவேக்காவினுடைய அதிகாரப்பூர்வ கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அதாவது அண்ணா கட்சி ஆரம்பித்தார், 18 வருஷம் கழித்து ஆட்சியை பிடிச்சார். எம்ஜிஆர் ஆரம்பித்தார், அவரும் சில ஆண்டுகளில் ஆட்சியை பிடிச்சார்.
ஆனால் வைகோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆரம்பித்தார். இன்னைய வரைக்கும் ஆட்சியை பிடிக்க முடியல. எங்கள் முதல்வர் விஜய் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறாருன்னு கூட்டணி தலைவர், கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் உங்களுக்காக பேசி பொதுவெளியில் பல சர்ச்சைகள், பல தொந்தரவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர், கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய தலைவராக இருக்கார் கூட்டணிகள் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும். அவர் இப்படி தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் விமர்சிக்கிறார் அப்படின்னா அது தாவேக்காவின் குரல் தானே, அது விஜயின் குரல் தானே. அப்போ இதற்கு என்ன கண்டனம் வந்திருக்கு? ரெண்டு தரப்புலையுமே கண்டனம் வரல. இல்லை, அது வந்து விஜய் விரும்ப வரல. ஏன்னா வந்து இப்போ தாவேக்கா வந்து அந்த அளவுக்கு ஆளுமையாக இருக்குது, அந்த அளவுக்கு அதிகாரமாக இருக்குன்னு தானே அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அது வந்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தானே மாறும். அதனால பெருசாக வந்து இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல, இதுக்கு மேலே கண்டிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாங்க. மதிமுக சைட்லேருந்து இதற்கு எதிர்ப்பு வரல. ஏன்னா அவங்களால இது எப்படி ஜீரணிக்கிறது இல்லை. மதிமுக சைடில் மட்டும் இல்லை, அதான் முன்னாடியே பேசினது போல் எல்லா கட்சிகளுக்குமே வந்து எந்த அளவுக்கு விஜய் லாயலாக இருக்கும், விஜய்க்கு லாயலாக இருக்கிறது மட்டும்தான் இவங்களோட இப்போ இருக்கக்கூடிய ஒரே கொள்கையாக இருக்குது. ஏன்னா எப்போ வேணால் கழட்டி விடலாம், எப்போ வேணால் பாமக உள்ள வரலான்ற பட்சத்தில் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற பேச்சு தான். ஒரு திமுக எம்எல்ஏ வச்ச விமர்சனத்துக்கு வன்னியரசில் பதில் சொல்கிறாரு, எல்லோருக்கும் எலும்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அதற்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் எல்லாருக்கும் எலும்பு இருக்குங்க, நாக்கில் நரம்பு தான் இல்லை அப்படின்னு அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கூட்டணி விவகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்போ விஜய் வந்து யாரை டார்கெட் பண்ணுறாருன்னா கூட்டணிகளை டார்கெட் பண்ணுறாரோன்னு ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா நம்ம அரசியல் விமர்சகர்கள்ட்ட பேசும் பொழுது விஜய் எதிர்க்கிறது திமுகவை கிடையாது, அது அரசியலுக்காக பண்ணக்கூடியது. விஜய் உண்மையாலுமே எதிர்க்கிறது, அழிக்க நினைக்கிறது கூட்டணிகளை தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. ஏன் அந்த பார்வையை வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் நேரடியாக பாஜகவை எங்கேயும் எதிர்க்கிறது இல்லை. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம், நீட்டுக்கான போராட்டம், அதில் கொசக்சி பசப்புகள் அவர் இருக்கிறாரு, அந்த விஷயங்களுக்காக கூட விஜய் எங்கேயுமே வெளிப்படையாக பாஜகவை எதிர்த்து பேசலை, அந்த போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கலை. ஆனாலும் நீங்கள் கவனித்து பார்த்தா நேற்று நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா, டெல்லி ஜந்தர் மந்தரா, அங்கே நடந்த அந்த போராட்டத்திலையும் கூட அதை வந்து என்ன சொல்கிறாருன்னா இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்மையாக தான் விமர்சிக்கிறார். பாஜக செய்த செயல் கடுமையான கண்டனத்துக்குரியதுன்னு விமர்சிக்கல, காவலர்களும் மாணவர்களும் தாக்கி கொண்டிருப்பது நிகழ்ந்திருக்க வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறார். அவங்க ரெண்டு பேருமா தாக்கிக்கிட்டாங்க, அடித்தது யார்? இப்போ போலீஸ்காரங்க தான் அடித்தாங்க, அடி வாங்கினது ஸ்டூடெண்ட்டு. அவங்க எங்கேயுமே நீங்கள் அடிங்க அடிங்க அப்படி தான் நிற்கிறாங்க. ஆனால் எதற்குமே விஜய் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கலை. ஆனால் இந்த இடங்கள் எல்லாமே கடந்த காலங்களில் இடதுசாரிகளும் விசிகாவும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தங்களுடைய சுயத்தை இழந்துட்டு வராங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு திருமா சொன்னார், அப்புறமா கருத்தை மாற்றிக்கிட்டாரு. கரூர் விவகாரத்தில் திருமா வந்து திமுகவும் விஜய்க்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இப்போ என்ன நிலைப்பாடுன்னா அதை பற்றி பூசி மொழுகிறாரு. திருப்பரங்குன்றத்தில் இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் எப்படி விஜயோடைய அணுகுமுறையை பார்த்தாங்க, இன்னைக்கு என்னவாக பேசுகிறாங்க. அப்புறம் தலைவர்களுடைய நம்பகத்தன்மையே இதனால கேள்விக்குறியாகுது. தேர்தலுக்கு முன்னாடி பேசுனது, தேர்தலுக்கு பின்னாடி பேசுனது. தேர்தலுக்கு முன்னாடி விஜயை கடுமையாக விமர்சித்து பேசுகிற அதே விவகாரத்தில் தேர்தலுக்கு பின்னாடி விஜயை விமர்சிக்காமல் மேம்போக்காக கடந்து போகிறது. இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடின்னு பார்த்தோன்னா ரொம்ப லாங் கேப். ஏன்னா கூட்டணி கட்சியில் பொறுத்தவரைக்கும் நேற்று இன்றுன்னு தான் பார்க்கணும், அப்படின்னா இன்னைக்கு காலை இன்னும் மாலையில தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களில் வந்து அவங்களே உடனடியாக முரண்படுறது என்பது யாராலும் ஏற்றுக்கவே முடியல. அது இல்லைங்க, இன்னும் ஷாக் என்னன்னா இடதுசாரிகள் வந்து இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறாரு, பழனி அந்த முறைகேடு விவகாரத்தில் 100 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்கு நாங்கள் உடன்பட முடியாது, அந்த கருத்துக்கு நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது கரெக்டு. ஆனால் விசாரணையே நடக்காமல் எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல. விசாரணை நடந்தால் தான் யார் தப்பு. ஆனால் இவர் முன்கூட்டியே சொல்கிறாரு அதிகாரிகள் தான் தவறு, மேல் மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா அதிகாரிகளும் தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு. எல்லா அதிகாரிகளும் தவறு பண்ணால் அந்த தவறுக்கு ஏன் அமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா, அல்லது அமைச்சருக்கு தெரியாமல் அதெல்லாம் நடத்திட முடியுமா, அப்படிலாம் பல கேள்வி இருக்குது. ஆனால் போகிற போக்கில் இவர் வந்து அவங்களுக்கு ஒரு புனித சாயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இவரோட பார்வையில் அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாவேக்கா பார்வையில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி சொல்கிறாங்க, திமுக பார்வையில் தாவேக்கா அமைச்சர்கள் சொல்கிறாங்க இல்லையா. இதனால் யார் தப்பு பண்ணாலுமே தண்டிக்க வேண்டியது கடமை தான். திமுக பண்ணாலும் தப்பு தான், தாவேக்கா பண்ணாலும் தப்பு தான். ஆனால் அந்த தப்பை வந்து யார் பண்ணாங்க, யார் பொறுப்பு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்துருக்காரு. அது வழக்கு தனியாக போட்டிருக்காரு இல்லையா. அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
விசாரணை இப்போ தான் சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து இதில் அந்த அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டார், அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறது வந்து அந்த விசாரணையை வந்து நீர்த்து போக செய்யக்கூட வழிவகுக்கும். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் விவகாரத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்களா, துணைவேந்தர் தேடுதல் குழு விவகாரத்தில் இப்படி தான் இருந்திருப்பாங்களா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதை வந்து தமிழக அரசு அனுமதித்த அந்த ஒரு பொசிஷன், இதெல்லாம் இவங்க இப்படி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா, மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்க மாட்டாங்களா, அங்கே பாஜகவை விமர்சிக்கக்கூடியவர்கள் குதிரை பேரத்துக்காக இங்கே குதிரை பேரங்க மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இதன் மூலமாக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு நற்பெயர் வந்து சேதாரத்தை ஏற்படுத்திட்டார். அது யார் ஏற்படுத்தினார் அப்படின்னா அது அந்த கூட்டணி கட்சியோட தலைவர் தான் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக கட்சியில் இருக்கிற ஒருத்தர் விட்டு விமர்சிக்க சொல்றது அப்படிங்கிறது அது என்ன பின் விளைவுகளை ஏற்படுத்தும்? இன்னைக்கு வைகோவுக்கு நடக்கிறதா நாளைக்கு திருமாவுக்கு நடக்கும், நாளைக்கு திருமாவுக்கு நடக்கிறதா அப்புறம் இடதுசாரிகள் நடக்கும், ஐயுஎம்எலுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதா? தோழமை கட்சிகளுக்கான ஒரு மீட்டிங் மட்டும் போட்டாங்க, இன்னும் அந்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை அந்த தரப்புல இருந்து செய்யவே இல்லை. திருமாவளவன் தொடர்ந்து சொல்றாரு, அந்த தரப்புல அழைச்சாங்கன்னா போயிட்டு நாங்கள் மறுபடியும் மீட்டிங் போட்டு பேசி முடிவெடுப்போம் அப்படிங்கிறாரு. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் இந்த பக்கம் நடக்கிறது இல்லைங்கிறப்ப அப்போ இவங்க போனால் போகட்டுங்கிற மனோநிலைக்கு அவங்க வந்துட்டதாக தெரிகிறது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளை கபலீகரம் பண்ணுகிறதா தாவேக்காங்கிற கேள்வியும் பெரிய அளவில் எழுந்து நிற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ அவரது மகன் துரை வைகோ நிர்மலா சீதாராமன் சந்திப்பு நடக்குது, அது என்ன பின்னணியில் நடக்குது அப்படிங்கிற விவாதமும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் லிஸ்ட் பண்ணும்போது எந்த கட்சிகளுமே வந்து சாதாரண கட்சிகள் கிடையாது, எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள். இப்போ என்டிஏ கூட்டணி கட்சிகள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக, அதிமுக, பாமக அந்த மாதிரி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்திய அளவில் எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய கட்சிகள். மீதியெல்லாம் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இது வரைக்கும் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அந்த கட்சிகள் தான் இருந்தாங்க. ஆனால் தாவேக்கால அப்படி கிடையாது, எல்லா கூட்டணி கட்சிகளுமே வந்து பார்லமெண்ட்லேயே அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்கு. வைகோ வந்து எம்பியா இருந்திருக்காரு, இப்போ விசிகால் இருந்து திருமால எம்பியா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து அகில இந்திய கட்சியே இருந்த கட்சிகள் அதெல்லாம். அதனால வந்து எல்லாருமே வந்து ஒரு மிக முக்கியமான கட்சிகள் அப்படின்றதுனால கட்சிக்குள்ளேயே நெருக்கடி என்பது இருக்கும். இப்போ கூட்டணி கட்சிக்கு நம்ம வந்துட்டோம், ஆட்சிக்கு வந்து அதிக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம், அப்போ நம்மளுக்கு என்ன அதில் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட்டணியில் பங்கு பெறணும், அப்புறம் வந்து மிக முக்கியமான பதவிகள்லாம் பெறணும், அப்போதான் அவங்களோட கட்சிக்கு வந்து உயிரோட்டமாக இருக்கும். அதை நோக்கி தான் வந்து சமீபத்தில் கூட இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் இருக்கார்ல வீரபாண்டியன், அவரும் அதான் சொல்லியிருந்தார், எங்கள் கட்சியில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அமைச்சரோட இடம் பெற போகிறோன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கு இன்னைக்கு அவரே பின்வாங்கியிருக்கார், மீண்டும் அவரே முரண்பட்டிருக்கார், நாங்கள் வந்து அமைச்சரோட இடம் பெற மாட்டோம்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த முக்கியமான கூட்டணி கட்சிகளை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்ற சிக்கல் தாவேக்கா கூற போகிறோம், தாவேக்காவை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்ற சிக்கல் இவங்களுக்கு கூற போகிறோம். ஏன்னா தாவேக்கா பெருசாக பாஜக எதிர்க்க மாட்டுறாங்க, இவங்களுக்கு வந்து இவங்களும் பெருசாக வந்து தாவேக்கா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தாவேக்காவோட பார்வையில். அதனால வந்து இது இடியாப்ப சிக்கல் தான் சொல்லணும், முக்கோண சிக்கல் தான் சொல்லணும். அதனால தாவேக்கா வந்து ஒருவேளை கூட்டணி கட்சிகளை கழட்டி விடணும் அப்படின்னா பாமகவும் கூட்டணி தான், அவங்களும் கூட்டணி தான் வர முடியும். அப்படி ஒரே வழி என்னன்னா அதிமுக இருந்து இன்னும் பல எம்எல்ஏக்களை வந்து இந்த பக்கம் பாமக வரதுக்காக தான் இன்னும் கூட்டணி குறித்து அந்த பெயர் கூட இறுதி செய்யப்படாமல் இருக்கு. ஆமா, அதுவும் இருக்கு. ஏன்னா இப்போ வைகோ குறித்து பேசும்பொழுது மதிமுகவினர் எந்த அளவுக்கு கொந்தளித்திருக்கணும், ஆனா ஏன் கொந்தளிக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவும் இருக்கு. ஒருவேளை அதிர்ச்சியில் இருக்காங்களா அல்லது என்னன்னு தெரியல. சரி, அவங்க கொந்தளிக்கல, இவங்க கண்டிச்சிருக்கணும்ல. கடந்த காலங்களில் இதே நாஞ்சில் சம்பத் வெள்ள காலங்களின் பொழுது கொடுத்த பேட்டியில ஒரு உதிர்த்த வார்த்தைகளுக்காக ஜெயலலிதா அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் பண்ணி வச்சாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கடந்த கால வரலாறுகளாக இருக்குது. அவங்க பிடிக்காத ஒன்று செய்யும் பொழுது கட்சி தலைவர்கள் இடைநீக்கம் பண்ணுவாங்க. பிடித்த ஒன்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக தான் சொல்லி ஓட்டம் பார்ப்பாங்க, எப்படி இருக்குது, இது போனால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மெயின் தலைவர்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமாக தான் அது வந்து ஆழம் பார்ப்பாங்க. அதைத்தான் அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு இன்னொரு சந்தேகமும் எழுது. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து ஆழம் பார்ப்பாங்க அப்படின்ட்டு, அதை தான் திமுக பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் திமுக வந்து தொடர்ந்து பல தலைவர்கள்லாம் திருச்சி சிவா வந்து அமைச்சராக போறாருன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் தெரியுது இல்லை. முன்னாடியே பேசணும், நம்ம ஒருவேளை பாஜகவோட திமுக சேர்ந்தாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சூசைடு தான், திமுகவுக்கு பெரிய செட்பேக்காக இருக்கும். ஆனால் இருந்தாலுமே வந்து எதற்காக இந்த மாதிரி திமுக தலைவர்கள்லாம் பேசணும் அப்படின்றத பார்க்கும்போது தலைமை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்ப மாட்டேங்கிறீங்களே, பாஜகவோட திமுக சேரவே சேராதுன்னு திமுக தலைவர் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே. இல்ல, நம்பக்கூடிய அளவில் வந்து அவங்களோட செயல்பாடுகள் இன்னும் பெருசாக வரலன்னு தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து முன்னாடி டீலிமிட்டேஷன் பில்லை வந்து ஸ்டாலின் கொளுத்தினார் இல்லையா, ஆனால் இப்போ எங்கே வந்துருக்காங்க அப்படின்னா டீலிமிட்டேஷனுக்கு பாஜக வந்து தென் மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி டீலிமிட்டேஷன் பில் ரிவைஸ் பண்ணால் ஆதரிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பாஜக அதை பண்ணவே மாட்டாங்க, பாஜக வந்து ஆதரிக்கவே மாட்டாங்க.
இருந்தாலுமே வந்து எதற்காக அந்த பேச்சு வருது அப்படின்னா திமுக தலைவர்கள் தான் காரணம். இப்போ இந்த திமுக தலைவர்களை திமுக தலைமையே கண்டிக்கல அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. எதற்காக திருச்சி சிவா வந்து அமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசணும். திருச்சி சிவா அமைச்சர் ஆவாங்கன்னு தான் சொன்னார் அனிதா ராதாகிருஷ்ணன். பாஜகவோட கூட்டணியில் சேர்ந்து அமைச்சர் ஆவாங்கன்னு அவர் சொல்லல. டெல்லியில அமைச்சர் ஆவாருன்னா 3வது அணியில கூட ஒரு அமைச்சர் ஆகலாம் இல்லையா? அந்த அளவுக்கு பவர் இருக்கு நம்புறாங்களான்னு தெரியல. அதற்கான ஒரு ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒன் எலெக்ஷன் பில் வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து 3 வருஷத்துல ஆட்சி கலைஞ்சிரும்ன்ற மாதிரி பாஜக பேசுறதாவும் சொல்றாங்க. சில தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மறைமுகம் வர சொல்றாங்க. இப்போ இது கடையில பில்லுக்காக தான் பாஜகவை ஆதரிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இடபிள்யூஎஸ் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரிச்சாங்க. அப்ப பாஜக காங்கிரஸோடையும் பாஜக கம்யூனிஸ்டோடையும் கூட்டணி சேர்ந்துருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இல்லை. அங்கதான் என்ன பாயிண்ட் அப்படின்னா காங்கிரஸ் மீது இருக்க கோவத்தை வந்து திமுக இந்த மாதிரி காங்கிரஸை வந்து பழிவாங்கிறதுக்காக பாஜக ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. ஆனா பாஜக கிட்ட போக மாட்டாங்க, போனாலுமே வந்து செட்பேக் தான். ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் எப்படி நம்ம பழி வாங்குறது? அப்ப காங்கிரஸ் வீழ்த்தணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னா நீங்க சொன்னது போல தேர்ட் ஃப்ரண்ட் அமையலாம். தேர்ட் ஃப்ரண்ட்டுமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. இப்போ எதுக்காக இந்த டிஎம்கே பற்றி பேசுகிறோம் அப்படின்னா திமுக தலைமை இன்னொரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. கட்சியோட நம்பர் 2 பதவி பொதுச் செயலாளர் பதவிக்கு யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லும்போது துரைமுருகன் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். நான் தான் தொடர்வேன்ற மாதிரி அவர் தரப்பில் பேசப்படுது. ஆனால் இருந்தாலுமே இப்போ இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இளைஞர்கள் அதிகமாக கட்சிக்குள்ளே கொண்டு வரணும், கட்சி ரீதியாக பல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா தலைமையிலிருந்து மாற்றங்கள் தூங்கினா மட்டும்தான் அது அடிமட்டம் வரைக்கும் போகும். அதனால் துரைமுருகனுக்கு பதிலாக யாரை கொண்டு வரலான்னு பார்க்கும்போது முதல்ல ஆராசாவோட பேர் பெருசாக பேசப்பட்டது. அவர் தான் கொண்டு வர போகிறாங்க பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணா ஆராசா கூட கனிமொழி எம்பியோட பேரும் அடிபட்டு இருக்கு. கனிமொழியை வந்து பொதுச் செயலாளரை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரியும் இந்த 2 பேர்ல யார் வந்து இறுதியில் பொதுச் செயலாளர் ஆக போறாங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகளும் எழுந்திருக்கு. ஆமாம், மொத்தம் 3 பேரோட பேர் அடிபட்டுச்சு அழகு. இதில் டிஆர் பாலு, கனிமொழி, ஆராசா. டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்கும் ஜென்சி இளைஞர்களை ஈர்க்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணதில்லை. அவர் நாடாளுமன்றத்தில் பாஜகவுடனான லாபிக்களுக்கெல்லாம் பயன்படுவதை ஒழிஞ்சு தமிழ்நாட்டில் ஜென்சிக்களை ஈர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஆராசா மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான சித்தாந்தம் உடைய கொள்கை ரீதியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் தேவை அப்படிங்கிறத நோக்கி அந்த வாதங்கள் மேலெழுந்து வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து முக்கியத்துவம் தர மாதிரி இருக்கும். அவருடைய பின்னணிங்கிறது தலித் பின்னணியை சேர்ந்ததாக இருக்குது. அப்போ தலித் சேர்ந்த ஒருத்தருக்கு முக்கிய பதவி திமுக கொடுக்குதுன்னா அது ஒரு இமேஜை மாற்றும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. இன்னொரு புறம் அதே மாதிரி என்ன பேசப்படுது சமீபத்தில் அப்படின்னா கனிமொழி குறித்த பேச்சு தான். பொதுச் செயலாளராக கனிமொழி கொண்டு வரப்பட போகிறார். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து அறிவாலயத்தில் ஒரு அறை ஒதுக்கி கொடுத்தாங்க. துணை பொதுச் செயலாளர் வந்து 5 பேர் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு அறை தனியாக ஒதுக்கி கொடுக்கப்பட்டப்ப என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இல்லை அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு புதிய பொறுப்பு உருவாக்குறாங்க கட்சி தலைமையில். அந்த தலைமை பொறுப்புங்கிறது புதுசாக அவங்களுக்காக உருவாக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அது என்ன காரணத்தினாலும் அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இதற்கு அடுத்து தான் இப்போ மீண்டும் வந்து கனிமொழி குறித்த பேச்சுங்கிறது வேகம் எடுக்குது. ஏன் அப்படின்னா இப்போ சமீபத்தில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து ஒரு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி செய்தியும் பரவணுச்சு. இவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்த தூத்துக்குடி பகுதியில் ஒரு செல்வாக்கான எம்பியாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சமூக பின்புலமும் இருக்குது. அதையும் ஒத்து பார்த்தோம்னா அவங்க வந்து அங்கே நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டுச்சு. ஆனால் கனிமொழி மீது விமர்சனங்கள் இருக்குது. இப்போ கனிமொழி வந்து திமுகவை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சந்தித்து இயல்பாக பேசுகிறாங்க. இது திமுகவினருக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் என்ன அதிகம் பேசப்படுது அப்படின்னா ஜோதிமணியோட கனிமொழி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சிரித்தபடி எடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வேணால் அரசியல் நாகரிகமாக இருக்கலாம், கட்சியில் அடிமட்ட தொண்டனுக்கு வந்து எவ்வளோ புண்படுத்துகிற ஒரு ஃபோட்டோவாக தெரியுமா இருக்குது. நீங்கள் உங்களுடைய அரசியல் நாகரிகத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. பொதுவெளியில் திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஜோதிமணி. ஒவ்வொரு தலைவர்களையும் கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. அவங்க கூட உட்காந்து சிரித்து பேசுனீங்கன்னா எங்கள் மனசு புண்படாதா அப்படின்னு அவங்களுக்கு எதிரான மனோநிலையும் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை வெளிப்படுது. காங்கிரஸ் பாஜக பார்த்து என்ன சொல்லுவாங்க? இப்போ ஜெயராம் ரமேஷும் சரி ராஜ்நாத் சிங்கும் கை குலுக்கிட்டு போறாங்க, தோல் மேல தோல் போட்டு போறாங்க. அதெல்லாம் டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் பார்க்குறாங்க. ஆமாம், இதில் நம்ம திருமாவளவன் சொன்ன மாதிரி சீமானும் ஸ்டாலினும் கொஞ்சம் குழாவுகிறார்கள்ங்கிறார்ல. இப்போ இவரே இப்படி தான் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா இப்போ தொண்டர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க? ஆனால் இவர் வந்து அமித்ஷா கூட பேசுகிறதும் மற்ற விஷயங்களும் அரசியல் நாகரிகங்கிறார். அப்போ அரசியல்வாதிகள் தங்களுக்கு எது சாதகமோ தங்களுக்கு எது வசப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கொள்ள தகுதி படைத்தவர்கள் திறமைப்படுத்தவர்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இப்போ இவங்க கனிமொழி பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் உங்களுக்கு நிறைய கொடுக்கப்படுது, கட்சிக்குள்ளேயும் சரி கட்சிக்கு வெளியிலையும் சரி. இன்னைக்கு கூட பாருங்கள், மார்க்கெட்டிங் விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இல்லையா? சிறையில் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க கனிமொழி. ஸோ அந்த பகுதியில் தன்னை ஒரு முக்கியஸ்தராகவும் கட்சியில் தன்னை ஒரு முக்கிய கழக தளபதியாகவும் காட்டுகிறார் அவர்.
ஏன்னா கலைஞர் மகள்ங்கிறத தாண்டி அவருக்கு கவிஞர், நல்ல பேச்சாளர், ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர், நாடாளுமன்றத்தில் குழு தலைவராக இருக்கிறார், டெல்லி தலைவர்களுடைய பரிச்சயம் பெற்றவர்னு பன்முகம் இருக்குது அவருக்கு. அந்த அடிப்படையிலும் அவருக்கான உரிய முக்கியத்துவத்தை தரதும் யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, இப்போ டெல்லி அளவில் அவங்க பறந்துபட்டு அரசியல் பண்ணிட்டு இங்கே மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அரசியல் செய்கிறதாங்கிறது ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. இப்போ பொதுச் செயலாளராக வந்துட்டாங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு டெல்லி பாலிடிக்ஸ் பண்ண முடியுங்கிறது தெரியாது. இன்றைக்கி ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே கனிமொழி தான் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க அவங்கள. அதற்கு முன்னாடியே ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தப்ப இவங்க தன்னுடைய பேச்சு சாதுரியத்தால் தான் காங்கிரஸ் கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு வரலாறுலாம் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்போ இதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கட்சி வளரும் அப்படின்னு ஒரு தரப்பினரும், கனிமொழிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் இது குடும்ப கட்சிங்கிற விமர்சனத்தை நோக்கி தான் போகும். அந்த ஒரே ஒரு பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தான் இது வரைக்கும் குடும்பத்திலிருந்து யாரும் வராமல் இருந்துச்சு, நீங்கள் அதையும் கொடுத்துட்டீங்கன்னா அது சரியாக இருக்காது, அதனால் ஆராசாவை கொடுக்கறது தான் பொருத்தமானது அப்படின்னு இன்னொரு தரப்பும் இது இன்னும் ஒரு டிஸ்கஷனில் தான் இருக்குது. முடிவை நோக்கி நகரலை. எப்படி முடிவை நோக்கி நகரும் பொழுது, ஏன்னா ஆல்ரெடி திமுக தலைவர் வர மறுசீரமைப்பு குறித்தெல்லாம் நிறைய குழு அமைச்சிருக்காரு, பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு தங்கம் தென்னரசுக்கிட்ட அது குறித்து கேட்டிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கிறப்ப தான் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. ரெண்டாவது, திமுகவினுடைய இந்த தோல்வி கட்சிக்குள்ள தனித்தனி தலைமைகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கு. குறிப்பாக இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட வடக்கு மாவட்ட செயலாளரும் தெற்கு மாவட்ட செயலாளரும் கீதா ஜீவனும் அனிதா ராதாகிருஷ்ணனும் ஒன்றா ஒரு இடத்துல பேசுகிறாங்க. ஒரு இடத்துல இப்போ அவர் மார்க்கெட்டியன் கைதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் இந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கு. இத்தனை நாள் சோர்ந்து போயிருந்தவங்களுக்கு இந்த ஒரு தோல்விங்கிறது உற்சாகத்தை கொடுத்துருக்கு. தாவேக்கா அரசு செய்யக்கூடிய இந்த வேலைகளும் அவங்களுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு. கரெக்ட். இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் பண்ணிருக்காங்கல்ல, அவங்களோட மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா நீட்டுக்கு எதிரான கோரிக்கை தான். அப்போ நீட்டில் எப்படிலாம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அத்தனை பாதிப்புகளை எதிர்கொண்டு நீட்டில் எப்படி அவங்க சில மாணவர்கள்லாம் பாஸ் ஆகி டாக்டர் கனவை நோக்கி போகிறாங்கன்றதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படிலாம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ பேர் ஜெயிச்சு வராங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். ஆனால் ஜெயிச்சு டாக்டர் ஆகிறது அவங்க கனவாக இருக்கு இல்லையா. ஆனால் ஏற்கனவே டாக்டராக இருந்தவங்களோட செயல்பாடுகள்லாம் ரொம்ப வினோதமாக பார்க்கப்படுது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் அந்த ஜெகநாதர் சிலை 2 சிலை இருக்குது. அந்த சிலையில் டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் அந்த கடவுள் சிலைக்கு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு அவங்க செக் பண்ணுறாங்க. கடவுள் சிலைக்கு உடம்பு சரியாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி. அந்த டாக்டர்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருக்குது. இங்கே எவ்வளோ மாணவர்கள் கஷ்டப்பட்டு மக்களோட மருத்துவத்தை உறுதிப்படுத்துறதுக்காண்டி எங்கெல்லாம் மருத்துவம் இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி எவ்வளோ உழைப்புகளை போட்டு படித்து பாஸ் ஆகி வந்துட்டு இருந்தா இந்த டாக்டர்ஸ்லாம் கடவுள் சிலைக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க, கடவுள் நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அடிப்படை மக்கள் என்ன அர்த்தம்? கடவுளை உணரத்தான் முடியும். இப்படி செய்யறது அது சாமியாருங்க செய்யற வேலை தானே அது. அப்புறம் என்ன செய்தி சொல்ல வரீங்க மாணவர்கள் நீங்க அப்படின்ற வினோதமா தானே பார்க்க முடியும். அது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. ஆமா, பேசுவோம். இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பிரதி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.